ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலையும் லேப்டாப்பு இல்லைன்னா பிசியை வந்து டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் மட்டும் ஆகும். ஆனால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா கேபிள். எல்லா கேபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ குவாலிட்டியான டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டியாக யூஸ் பண்ணாலுமே சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை வாங்கும்போது இன்பில்ட்டாக ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல, சார்ஜர் கேபிள், அந்த கேபிளை யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த கேபிளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டோடைய ஸ்டோருக்கு போய் நீங்கள் அந்த கேபிள் வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல் வச்சுருக்கேன். என்னுடைய டேட்டா கேபிள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரியல்மியோட டேட்டா கேபிள் இருக்குது. ஆனால் அந்த டேட்டா கேபிள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகிறதில்ல. ஸோ உங்களுக்கு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் மட்டும் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் கூட இன்பில்ட்டாக வந்த டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து காட்டும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சில மொபைலில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிட்டு ஸ்க்ரீனை லாக் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டெம்பரரி கிளிச்சாக கூட இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய லேப்டாப் இல்லைனா பிசி இருக்குல்ல, அதையும் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலை சிம்பிளாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா கூட சில பக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனாக உங்கள் லேப்டாப் இல்லைன்னா பிசியில் வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்குல்ல, அந்த போர்ட்டு கூட ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லேப்டாப் இல்லைனா பிசியில் வந்து எப்படியும் நிறையா போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு போர்ட்டில் வந்து குத்தி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட். உங்கள் மொபைல் சாஃப்ட்வேரை வந்து அப்டேட்டில் வச்சுக்கோங்க. எப்படி அப்டேட் பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோன் வாங்க. எபவுட் ஃபோனில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும். அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா இங்கே ஷோ ஆகும். அப்டேட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப் இல்லைனா பிசியோடைய விண்டோஸையும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிங்க. அது எப்படின்னா ஸ்டார்ட் மெனு அழுத்திட்டு அப்டேட்னு சர்ச் பண்ணுங்கள். அப்டேட்னு சர்ச் பண்ணிங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செக் ஃபார் அப்டேட் கொடுங்க. செக் ஃபார் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஷோ ஆகும். அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் பிசி ரெண்டையுமே ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிசியில் ஏதாவது டிரைவர்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலையும் லேப்டாப்பையும் நீங்கள் டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு காட்டும். ஒரு சில மொபைலில் சார்ஜிங் ஒன்லின்னு காட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் / ஆண்ட்ராய்டு ஆட்டோன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபோட்டோஸ்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியில் இந்த மாதிரி உங்கள் மொபைலோடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ், எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன ஸ்டெப்லாம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரு. இதில் மெயினான ரீசன் வந்து கேபிளாக தான் இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் கூட இன்பில்ட்டாக வந்த கேபிளை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் வே. ஏன்னா நீங்கள் வேறு மொபைலுடைய கேபிள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகாது. உங்களுக்கு சார்ஜ் ஆகிற அளவுக்கு செட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக சார்ஜ் ஆகாது, ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ உங்கள் மொபைல் கூட இன்பில்ட்டாக வந்த கேபிளை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் மொபைலுக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட் ஆகிற கேபிள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நல்ல குவாலிட்டியான கேபிள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நல்ல கேபிள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் வேறு மொபைலை கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் மொபைலை வேறு லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் லேப்டாப்பில் ப்ராப்ளமா இல்லைன்னா உங்கள் மொபைலில் ப்ராப்ளமானு ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபைன் பண்ணதுக்கப்புறம் எது ஒர்க் ஆகலையோ அதில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்டு, செட்டிங்ஸ் சேஞ்சு இல்லைன்னா ரீசெட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுடைய சார்ஜிங் போர்ட் இருக்குல்ல, அந்த போர்ட்டில் கூட ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். அதனால் கூட உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப்புக்கு இது போய் அந்த பின்னை தான் சேஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி உங்கள் லேப்டாப்லேயோ பிசிலேயோ வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போர்ட் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு போர்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம்னு.
நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.